திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது பதிலடி கொடுத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இது தொடர்பாக கூறியிருக்கிறார். இபிஎஸ் விரிப்பது வஞ்சக வலை என கூறியிருக்கிறார். காலை ஒரு பேச்சு, மாலை ஒரு பேச்சு எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அனைத்து தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல முதல் கட்டமாக பார்த்தோம்னா கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடங்களிலும் அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கவனித்து வரக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில நேற்றைய தினம் கடலூர் மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது அவர் பேசியது எதிர்க்கட்சியினரை பார்த்தோம் அப்படின்னா கடுப்பாக்கி இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து பேசியிருக்கிறார். விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு திமுக அனுமதி மறுப்பது கிடையாது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே இந்த நிலை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இவ்வளவு அசிங்கப்பட்டு திமுக கூட்டணியில இந்த கட்சிகள் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடிய அவர், ஆனால் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்ற ஒரு வார்த்தையையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவர் இப்படி பேசியதை குறிப்பிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் ஒரு பேச்சு, அதற்கு நேர்மாறாக மாலையில் ஒரு பேச்சு பேசுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பேச்சு, அதற்கு நேர்மாறாக இப்போது பிஜேபியோடு கூட்டணி என்றும், போன வாரம் கம்யூனிஸ்டுகளையே காணோம் என்றார், இந்த வாரம் அழைக்கிறார். கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் விரிப்பது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்சக வலை என்பதை நாங்கள் அறிந்தே வைத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் RSS எனும் புதைக்குழிக்குள் விழுந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டிருப்பது அதிமுக தான் என்றும் கடுமையாக தன்னுடைய பதிலடியை சண்முகம் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில நேற்று கடலூரில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது, விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கு திமுக காவல்துறையாக இருக்கட்டும், திமுக அனுமதி கொடுப்பது கிடையாது. இவ்வளவு அசிங்கப்பட்டு இந்த கூட்டணியில இவர்கள் இருக்க வேண்டுமா என்று பேசியிருந்தார். மேலும் ஆனால் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்றும் கூட குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தான் இத்தகைய ஒரு பதிவை சண்முகம் வெளியிட்டு இருக்கிறார். அதாவது ரத்தன கம்பளம் விரிக்கல, அதிமுக ரத்தன கம்பளம் விரிக்கல, வஞ்சக வலை விரிக்கிறார்கள் என்று கடுமையாக குறிப்பிட்டு பதிலடியை பதிவு செய்திருக்கிறார். இபிஎஸ் அவர்களுடைய பேச்சுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன தெரிவித்தது என்பது தொடர்பான உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா.